தமிழ் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டருக்கான 2வதுல 5வது நாச்சியார் திருமொழி. ஆண்டாள் பற்றிய குறிப்பு. 12 ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வாராக போற்றப்படுபவர் ஆண்டாள். இவர் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். பெரியாழ்வார் திருவல்லிபுத்தூர் கோவிலுக்கு மலர் பறித்து மாலைகள் தொடுத்து கொடுப்பதையே தமது கடமையாக கொண்டவர். ஒரு நாள் தோட்டத்தில் மலர் பறிக்க அவர் சென்றபோது ஒரு குழந்தையை, அதாவது ஆண்டாள், துளசி செடியின் கீழே கண்டெடுத்தார். அக்குழந்தைக்கு கோதை என்று பெயர் வச்சார். சின்ன வயசுலேருந்தே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராக இருந்தார் கோதை. கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவரை திருமணம் செஞ்சு கொள்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டாங்க. தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்தாங்க. கோவிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக பெரியாழ்வார் தொடுத்து வைத்திருந்த மாலையை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் அவங்க அணிஞ்சு ஏற்றவங்களே இருக்கிறோமான்னு கண்ணாடி முன்னாடி பார்த்து மகிழ்ந்து அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு போய் வச்சிருவாங்க. இதனால் கோதை சூடிய மாலைகளை இறைவனும் சூடப்பட்டன. ஒரு நாள் இதனை கண்ட பெரியாழ்வார் கோதை கடிந்து கொண்டார். அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை ஒன்று தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார். அன்றிரவு இறைவன் அவரோட கனவுல தோன்றி கோதை சூடிய மாலைகளை தனக்கு உகந்தவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனாலேயே சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகின்றார். கோதை மண வயதடைந்த பின்னர் அவளுக்காக செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்கம் ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ள இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார். என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்த பெரியாழ்வாரின் கனவில் இறைவன் தோன்றி கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வருமாறு கூறினார். குறித்த நாளன்று கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்து விட்டாள். இவருடைய காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போல். ஃபர்ஸ்ட் ஒன், வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டா கனா கண்டேன் தோழினான். அதுக்கான விளக்கம் 1000 யானைகள் சூழ்ந்து வருகின்றன. அதுக்கு நடுவில் என் தலைவனாகிய கண்ணன் நடந்து கொண்டிருக்கிறான். அவனை எதிர்கொண்டு வரவேற்கிற வகையில் நகரம் முழுவதும் பூர்ண கும்பம் வைத்த தோரண கம்பங்கள் அங்கே நடப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட காட்சியை நான் கனவுல கண்டு மகிழ்ந்தேன் தோழி என்கிறார் தன் தோழியிடம் கோதை. 2வது பாட்டு. நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாலை கமுது பரிசுடை பந்தற்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை பூத கனா கண்டேன் தோழினான். பாடலுக்கான விளக்கம். நாளை திருமணம் என்று நிச்சயம் செய்வதற்கு நரசிம்மன் என்றும் மாதவன் என்றும் கோவிந்தன் என்று அழைக்கப்படுகின்ற திருமால் பாலைகளோடு கூடிய பாக்கு மரம் கட்டிய பந்தலுக்கு கீழே புகுவது போல கனவு கண்டேன். அவன் காளை போன்று அழகுடையனாக இருந்தான் என்று ஆச்சரிக்கிறாள் கோதை. 3வது பாடல். இந்திரன் உள்ளிட்ட தேவர்குலாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான். விளக்கம். திருமாலுக்கு என்னை திருமணம் பேச இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாரும் பூமிக்கு வந்தனர். திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட பிறகு திருமாலின் தங்கையாகிய துர்க்கை திருமண புடவை எனக்கு உடுத்தி மணமாலை அணிவித்தது போல கனவு கண்டேன் தோழி என்கிறார். அடுத்து 4வது. நாற்றிசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிற்றர்கள் பல்லார் எடுத்து ஏந்தி பூப்புனை கன்னி புனிதனோடு என்று என்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான். இதுக்கான விளக்கம்.
பல அந்தணர்கள் 4 திசைகளிலிருந்தும் புனித நீரை கொண்டு வந்து நன்றாக தெளித்து எங்களை வாழ்த்தி கண்ணபிரானோடு என்னை இணைத்து காப்பு கட்ட கனவு கண்டேன் தோழி என்று நாணம் கொள்கிறாள் கோதை. 5வது கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிர் இளம் மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான். பாடலுக்கான விளக்கம். மணமகனை வரவேற்க அழகிய இளம்பெண்கள் மங்கள தீபத்தையும் பொற்கள சலங்கைகளையும் தம் கைகளில் ஏந்தி கொண்டு வந்தாங்க. அப்போது வடமதுரைக்கு அரசனாகிய கண்ணபிரான் ஆண்மை நிறைந்த கம்பீர நடையுடன் மணமகன் நடைபெற இருக்கும் இடத்தில் நுழைந்ததாக கனவு கண்டேன் தோழி என்கிறாள். அப்போது வடமதுரைக்கு அரசனாகிய கண்ணபிரான் ஆண்மை நிறைந்த கம்பீர நடையுடன் திருமணம் நடைபெற இருக்கும் இடத்தில் நுழைந்ததாக கனவு கண்டேன் தோழி என்கிறாள். 6வது பாடல். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத முத்துடை தாம்பம் நுரைத்தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். இதுக்கான விளக்கம். மத்தளம் கொட்டவும் சங்குகள் முழங்கவும் முத்துமாலைகள் தொங்கவிடப்பட்ட பந்தல் கீழ கண்ணன் என்னை கைத்தலம் பற்ற கனவு கண்டேன் தோழி என்கிறாள். 7வது வாய் நல்லார் நல்ல மறை ஓதி மந்திரத்தால் பாசலை நாணல் படுத்தி பரிதி வைத்து காய்சின மாகளிறு அன்னான் இன் கைப்பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழி நான். விளக்கம். மந்திரம் ஓதும் வைதிகர்கள் சிறந்த வேதங்களை ஓதினர். திருமண சடங்குகள் அந்தந்த மந்திரங்களால் நிறைவேற்றப்பட்டன. அப்போது திருமால் என் கரம் பிடித்து பசுமையான தர்பைகளால் சூழப்பட்ட தீயை வலம் செய்வது போல் கனவு கண்டேன் தோழி என்கிறாள். 8வது பாடல். இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவர் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாள்பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி நான். பாடலுக்கான விளக்கம். இப்பிறவிக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பாதுகாவலனாக விளங்கும் கண்ணன் செம்மையுடைய தனது திருக்கையால் என் காலை பிடித்து 7 அடிகள் எடுத்து வைத்து அம்மியின் மேல் வைப்பது போல் கனவு கண்டேன் தோழி என்கிறாள். 9வது பாடல். வரிசிலை வாள்முகத்து என்னை மார்தம் வந்திட்டு எரிமுகம் பாய்த்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகம் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் தோழி நான். விளக்கம். என் சகோதரர்கள் வந்து அக்னியின் முன்னால் என்னை நிறுத்தி நரசிம்மனாய் அவதரித்த கண்ணனின் திருக்கையின் மேல் என் கையை வைத்து பொறிகளை அள்ளி பரிமாறுவது போல் கனவு கண்டேன் தோழி. 10வது. குங்குமம் அப்பி குளிர் சந்தனம் மண்டித்து மங்கள வீதிவலம் செய்து மணநீர் அங்கானை மேல் மஞ்சனம் ஆட்ட கனா கண்டேன் தோழி நான். குங்குமத்தையும் சந்தனத்தையும் நன்றாக தடவி யானையின் மேல் அமர வைத்தனர். கண்ணனோடு இணைந்திருந்து அலங்கரிக்கப்பட்ட வீதிகளின் ஊர்வலம் வந்தேன். அதன் பின்னர் நல்ல மணநீரால் எங்கள் இருவரையும் நீராட்டுவதாக கனவு கண்டேன் தோழி என்கிறாள். 11வது. ஆய்னு காக்கத்தான் கண்ட கனவினை வேயர்புகழ் வில்லிபுத்தூர்க்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வாரே. இந்த பாடலுக்கான விளக்கம். பெரியாழ்வாருடைய திருமகளான ஆண்டாள் கோவிந்தனுக்கு வாழ்க்கை பற்றதாக எண்ணி கனவு கண்ட தம்மையே ஓதுபவர்கள் நற்குணங்கள் அமைந்த கணவனையும் நன்மக்களையும் பெற்று மகிழ்வர். இதுக்கான நோட்ஸ் டெலிகிராமில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.